வணக்கம் நண்பர்களே. அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை விட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 3 நாள் பார்க்கணும். தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா 5 தலைநகரமாக பிரிக்கிறாங்க. இப்போ சென்னை மட்டும் இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி சென்னை, திருச்சி, கோவை, மதுரை, அதுக்கப்புறமா கன்னியாகுமரி, ஒவ்வொரு தலைநகரத்துக்கும் ஒன்னொன்றுத்துக்கு வேளாண்மை தலைநகரம், இந்த தலைமைச் செயலகத்தை திருச்சிக்கு, சென்னை தொழில் நகரம், மீன்வளத்துறை, அந்த மாதிரி வேளாங்கண்ணி, அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் இருக்கிற ஒன்றுத்துக்கே வழி இல்லை. இவர் 5 எப்படியும் ஒரு வரப்போகிறதில்ல, அது வேறு விஷயம். இருந்தாலும் அடிச்சு விட்றாரு. அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்திங்கன்னா, இருக்கிற குடிநீர் ஃப்ரீயாகவே அரசாங்கம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அரசாங்கம் கொடுக்கும்னு தெரியல. அது கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோல்கேட்டெல்லாம் மூடப்படும் அப்படின்னா, டோல்கேட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற டோல்கேட் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கிற இவர் என்ன நினச்சிருக்காரு, ஆடு மாடு காட்டுக்கு மாநாடு போட்ட மாதிரி என்னத்தையும் அடித்து விட்ருக்காரு. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலுமே அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் இவர் பாட்டுக்கு என்னத்தையாவது என்னது 438 சம்திங் ஒரு புக்கே விட்டுருக்காரு. அது எதுவுமே சாத்தியக்கூறு இல்லை. இவர் திரள் நிதி திரட்டுவது மட்டும்தான் சாத்தியம்.